இரவுல உறங்குறதுக்கு முன்னாடி ஆயத்துல குறிச்சி ஓதணும் ஹதீஸ் புகாரியில இருக்கு. இது சரியான முறையா? சைத்தான் வழியா வந்தனால நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு வந்தது. ஆனா 79 திருப்பி எழுதியிருக்காங்க அது மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. சரி, அது சரியான முறையா? சரி, அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, குர்ஆன்ல ஆயத்துல் குர்சி என்று ஒரு வசனம் இருக்கிறது. அது குர்ஆன்ல உள்ள வசனமா இருந்தாலும் நிறைய பேர் அதை தனியா தூக்கி அதை மட்டும் கட்டம் கட்டி அதை மட்டும் ஃப்ரேம் பண்ணி அதை மட்டும் பெருசா எடுத்து என்ன செய்வாங்க, அதை எழுதி ஆயத்துல் குர்சின்னு போட்டிருப்பாங்க. அது குர்ஆனுடைய ஒரு வசனம். அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த ஆயத்துல் குர்சிய இரவில் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஓதலாமா, ஓதுனால் நன்மையா, நன்மைன்னு சொல்லி ஏகத்துவம் இதில் எழுதி இருக்குத அப்படின்னு கேட்கிறாரு. அது நன்மை தான். ஆயத்துல் குர்சியை பொறுத்த வரைக்கும் அது மற்ற ஆயத்துகள்ல இருந்து சில விஷயங்கள்ல தனி சிறப்பு உள்ள ஒரு ஆயத்து என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய வசனங்களா இருந்தாலும் மிகச்சில வசனங்களுக்கு கூடுதல் சிறப்பு இருப்பதாக நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அல்ஹம்து சூரா குர்ஆன்ல உள்ளதுதான். அது மற்ற சூறாக்களை விட தாய், அது சிறந்தது. அதே மாதிரி ஃபலக் நாஸ் கடைசி சூறா இருக்கு பாருங்க, அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல படுக்கைக்கு ஓத சொல்றாங்க. இந்த திருஷ்டி, இந்த மாதிரி ஒரு ஊசலாட்டம், பலவிதமான மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுமையானால் அதிலிருந்து நீங்க நிவாரணம் பெறுவதற்கு இந்த கடைசி 2 சூறா 113 114 சூறாக்கள் இருக்கு இல்லையா, குல் அவுது பிரபில் ஃபலக்னு சொல்லக்கூடிய சூறா, பிரபின் நாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 2 சூறா ஓதுங்க, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது கூடுதல் சிறப்பு இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லக்கூடிய இஹ்லாஸ் அத்தியாயத்தை பற்றி நபிகள் நாயகம் சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, சுலுசுல் குர்ஆன், குர்ஆன்ல 1/3 மூன்றில் ஒரு பங்கு, இப்படி எல்லாம் அது சிறப்பித்து சொல்றாங்க. அந்த மாதிரி சிறப்பித்து சொன்ன ஒரு பட்டியல்ல ஆயத்துல் குர்சியும் அடங்கும். அதுக்கு என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நோன்பு பெருநாள் தர்மம் இருக்குல்ல, ஃபித்ராங்கிற தர்மம், இந்த தர்மத்தை அவங்கவங்களா கொடுக்கிற வழக்கம் இருக்கல. உங்க ஃபித்ராவை நீங்களா கொண்டு கொடுத்துறது, என்னுடைய ஃபித்ரா தர்மத்தை நானா எனக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துக்கிறது என்கிற ஒரு நடைமுறை நபிகள் நாயகம் காலத்தில் இருக்கல. வேற எப்படி இருந்தது என்றால், யார் யாரெல்லாம் ஃபித்ரா தர்மம் கொடுக்க இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்து மெம்பர்களை கணக்கு பண்ணி அதை பைத்துல் மால்ல கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஜானாவுல கொண்டாந்து அதை ஒப்படைச்சிருவாங்க. அப்படி ஒப்படைக்கும் பொழுது ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பொறுப்பாளராக அபூ ஹுரைராவை நியமிக்கிறாங்க. நீ தான் பாத்துக்கிறன்னு, இந்த ஃபித்ரா நோம்புக்கு மட்டும் உள்ள விஷயம் தான், 2-3 நாள் 5 நாள் வேலை தானே, நிரந்தரமா அவர் பைத்துல் மால் தனியா இருக்கும். இந்த ஃபித்ராங்கிறது அந்த வகைக்கே செலவழிச்சு முடிச்சிடணும். அது கஜானாவுல தொடர்ச்சியா வச்சுக்கிற ஒரு பொருள் கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அபூ ஹுரைராவுடைய பொறுப்புல அதை ஒப்படைக்கிறாங்க. இந்த ஃபித்ராவை எல்லாம் திரட்டி நீ வச்சுக்க உன் கண்ட்ரோல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அபூ ஹுரைரா சொல்றாரு, இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. இது புகாரியில முஸ்லிம்ல எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். அப்போ ஒருத்தன் வர்றான், என்ன செய்யறான், அந்த ஃபித்ரா குமிச்சு வச்சிருப்பாங்கல்ல, பேரிச்சம்பழம் பருப்பு கிருப்பு எல்லாமே இருக்கும், அதை திருடுறான் ஒருத்தன். திருடின உடனே அவர் என்ன செய்யறாரு, அபூ ஹுரைரா பிடிச்சிடுறாரு. டேய் திருடுறியா, பிடிச்சிடுறாரு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, என்னை விட்டுரு, நான் இனிமே திருட மாட்டேன், இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவன் கேட்கிறான். சரி தொலைஞ்சு போடான்னு அனுப்பி விட்டுறாரு. அதுக்கு அடுத்து காலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அபூ ஹுரைரா சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான், திருடுறதுக்கு வந்தான், நான் பிடிச்சேன், மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டான், நானும் விட்டுட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாளைக்கு வருவான் பாரு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வர்றான், அதே மாதிரி எடுக்கிறான், அதே மாதிரி பிடிக்கிறாரு, அதே மாதிரி மன்னிப்பு கேட்கிறான், அதே மாதிரி போட அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாங்க, அவன் நாளைக்கு வருவான் பாரு அப்படிங்கிறாங்க. 3வது நாள் அதே மாதிரி வர்றான். வந்தவுட அவர் விட மாட்டேங்கிறாரு, பிடிச்சிட்டு என்ன செய்யறாரு, மன்னிப்பு கேட்கிறான், விட மாட்டேங்கிறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் ஒரு நல்ல ஒரு செய்தியை உனக்கு சொல்லி தர்றேன்,
அதுக்காக வேண்டி என்னை விடுதலை செஞ்சிருவியா, விட்டுருவியா கேட்கிறான். என்னப்பா செய்தி, நீ படுக்கைக்கு போகும் பொழுது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தேன்னு சொன்னா இறைவனிடமிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், இரவு முழுசும் உனக்கு இறை பாதுகாப்புல நீ இருப்ப அப்படின்னு அவன் சொல்றான். அது கேட்டு போடான்னு விட்டுறாரு. விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இத சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சதகக வஹுவ கதூபுன், அவன் சொன்னது உண்மை, ஆனா அவன் பொய்யன். அவனுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாதுமா, அவன் திருட்ட பைய, அவனுக்கு அந்த தகுதியெல்லாம் கிடையாது. அவன் சொன்னது உண்மைதான். அவன் சொன்ன என்ன சொன்னா, ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு படித்தால் அது இரவு முழுவதும் அல்லாஹ்வுடைய ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான்ல, அது உண்மை. அவன் பொய்யன், அவன் தப்பிக்கிறதுக்கான என்ன வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான், அது உண்மையா அமைஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல அது எதுக்காக கேட்கிற, சைத்தான் தானே இதை சொல்லி கொடுத்தான், இது ஓதலாமான்னு அவர் கேட்கிறாரு. சைத்தான் சொல்லி கொடுத்ததுக்காக ஓதுறதுல, கெட்டவன் சொன்னதுக்காக நம்ம ஓதல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் சொன்னது உண்மைன்னு சொன்னாங்கல்ல, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம், ஆயத்துல் குர்சி ஓதினால் இரவில் இறை பாதுகாப்பு கிடைக்கும் என்பது உண்மை. அதை உண்மைப்படுத்தினால ஓதலாம். அவன் சொன்னதுக்காக நம்ம ஓதல, எவனோ சொன்னதையெல்லாம் நம்ம மார்க்கமா ஏத்துக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சொன்னதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்து அது உண்மைதான், சரிதான், அது அந்த செய்தி சரிதான் என்று முத்திர குத்துனாங்கல்ல, அதனால இரவில் ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு படுத்தால் அது நல்லது. இரவில் படுக்கும் போது ஓதுவதற்கு உள்ள துவாக்கள் பட்டியல்ல இதையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம், அது நல்லது, அது சுன்னத்து. அதனால் நமக்கு ஒரு செக்யூரிட்டி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என்பது உண்மை.